தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரசுக்கு மிட்டாய் கொடுத்த திமுக. காங்கிரசுக்கு மிட்டாய் கொடுத்த திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காங்கிரஸ் கட்சி 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது மதில் மேல் பூனையாக இருந்து வந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடிகர் விஜயுடனா திமுகவுடனா இழுபறி நீடித்து வந்தது. ஆனால் தேசிய தலைமை தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்துள்ளது. திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழுவும் அமைத்தது. அதனை திமுகவுக்கும் தெரிவித்தது. ஆனால் திமுக ஆரம்பத்தில் காங்கிரஸை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தது. தன் பக்கம் கூட்டணிக்கு வாருங்கள், தன்னை விட்டு போகக்கூடாது என்று. ஆனால் அப்பொழுதெல்லாம் தவேகாவுடன் கூட்டணி, தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும், அமைச்சர் பதவி வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றெல்லாம் காங்கிரஸ் திமுகவை மிரட்டியது. தற்பொழுது காங்கிரஸ் வழிக்கு வந்தது. ஆனால் திமுகவோ காங்கிரஸுக்கு மிட்டாய் கொடுத்துள்ளது. அதாவது பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் ஒரு குழுவை அமைத்தது. ஆனால் திமுக இதுவரை காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழுவோ வேறு எந்த முயற்சியுமோ எடுக்கவில்லை. காங்கிரஸை கண்டுகொள்ளவும் இல்லை. மற்ற கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஆனால் காங்கிரஸை கண்டுகொள்ளவில்லை திமுக. என்னவென்று சொன்னால், காங்கிரஸுக்கு பதிலாக காங்கிரஸை திமுக கூட்டணியிலிருந்து நீக்கினால் அந்த வாக்குகளை சரி செய்வது, சரி கட்டுவது எப்படி என்று திமுக யோசிக்கிறது. காங்கிரஸுக்கு பதிலாக தேமுதிக, ஓ பன்னீர்செல்வம், பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் பிரிவு ஆகிய 3 பேரையும் தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வந்தால் காங்கிரஸ் வாக்குகளை சரிகட்டி விடலாம் என்று திமுக திட்டமிடுகிறது. ஆகவே தற்பொழுது காங்கிரஸ் கூட்டணியை பற்றி திமுக கண்டுகொள்ளவில்லை, பேசவும் இல்லை. காங்கிரசுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை, ஒரு குழுவும் அமைக்கவில்லை. தற்பொழுது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அவர்கள், மேலிட பொறுப்பாளர் அவர்கள் தங்களுடைய வேதனையை பகிர்ந்துள்ளார். திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது, அது திமுகவுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திமுக கண்டுகொள்ளவில்லை என்று வேதனையை தெரிவித்துள்ளார். தற்பொழுது திமுக காங்கிரஸை கண்டுகொள்ளவில்லை, காங்கிரஸை கைவிட்டு விட்டது, கலற்றிவிட்டது என்றே சொல்லலாம். ஏறத்தாழ தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, ஓபிஎஸ் ஆகிய 3 பேரும் திமுக கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் கலற்றிவிடப்படும் என்பது உண்மை. காங்கிரஸ் தவேகா பக்கம் போட்டியிடுமா, தனித்து போட்டியிடுமா என்பது கேள்விக்குறிதான்.